என்னை விட்டு பிரிந்து போய் ஒரு கும்பலை சேர்த்துக் கொண்டு இப்பொழுது கத்தி, கபடா, பீச்சறிவள், ராடு என்னென்னமோ பார்த்தா பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இப்படி அவர்களை தூண்டி அவர்கள் மேல் வழக்கு பதிவு, அதனாலே அவர்கள் மேலே அவர்கள் செய்த தவறுக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை குண்டர் சட்டத்திலோ அல்லது வேறு சட்டத்திலோ சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை, இதைத்தான் அவர் டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லி வந்தாரோ தெரியவில்லை. ஆக இனியாவது அந்த கும்பல் இந்த கத்தி, கபடா, அப்புறம் இந்த வன்முறை சம்பந்தமான அது 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 மட்டுமல்ல, வன்முறை பேச்சு பேசும் பொழுது அந்த கும்பலில் இருக்கிற சிலருக்கு அதை செய்தே பார்த்து விட வேண்டும், செய்து காட்ட வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. அதனால்தான் கத்தியை எடுக்கிறான். ஆக சேலம் மாவட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வு துக்கம் விசாரிக்க போன எங்களுடைய சேலம் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர் அருள், அவர் நல்ல வேளை அவர் அன்றைக்கு தப்பி பிழைத்தார். ஆனால் அவரோடு சென்றவர் கார்களை எல்லாம் அடித்து நொறுக்கி துக்க விசாரிக்க சென்றவர்களை அடித்து ஆயுதங்களாக அடித்து இப்பொழுது மருத்துவமனையில் 12 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவா டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்? இதுவா நாட்டை வளப்படுத்தும், அல்ல கட்சியை வளப்படுத்தும்? இது ஒரு கும்பல் வச்சுன்னு நான் கட்சின்னு சொல்லிக்கிறார். ஒரு கும்பல், அவ்வளவுதான். நான் போட்ட 108 பேர் மாவட்ட செயலாளர்கள் அதிகாலை 3 மணி வரைக்கும் நேரடியாக தொலைபேசியில் பேசி, நீங்க ஐயா கூப்பிட்டுருக்காரு, நான் கூப்பிட்டேன் அந்த கட்சி வளர்ச்சி பற்றி பேசுறதுக்காக, நல்ல புத்திமதிகளை சொல்வதற்காக கூப்பிட்டேன். போவாதீங்கன்னு சொல்லி அதிகாலை 3 மணி வரைக்கும் நேரடியாக பேசி 100 பேர் வராமல் செய்திருக்கார். இப்படி நல்ல பிள்ளைகளை, ஒழுக்கத்தோடு வளர்த்த அந்த பிள்ளைகளை கட்சியே உயிர் மூச்சு, ஐயா சொல்றதுதான் எங்களுக்கு வேதம், ஐயா தான் குலதெய்வம் என்றெல்லாம் சொல்லி வந்த மக்களை ஏமாற்றி என்ன ஏதோ ஆசை காட்டி சில பேரை அங்கு இழுத்துக் கொண்டு அவர்களை வைத்து என்னை கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை, சட்டமன்ற உறுப்பினர் கொரடா, அருள் மற்றும் சில பேரை அதை எதுக்கு ஆள வச்சு வந்துருங்கன்னு கூப்பிடுறது. நான் சொன்ன இந்த பட்டியல்
ஆனந்திக்க மணி அறுவடைகளெல்லாம் இந்த சமூக ஊடகங்களில் அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அசிங்கமாக, அவ்வளோ தரக்குறைவாக வெளியில சொல்லவே முடியாது.